ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிரர் டைம்ஸ் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஏர்பஸோட ரெனோவேஷன்ஸ். ஏர்பஸ் புதுசாக ஒரு டூல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டூலோட பேர் வந்து eTech 3D ரிப்பேர் டூல். இந்த டூலை யூஸ் பண்ணி என்னென்ன பண்ண போகிறாங்க, ஏர்பஸ் என்னென்ன பண்ணுறாங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதேமாரி டூல் போயிங்கில் இருந்தால் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் அதையும் செக் பண்ணி பார்க்குறேன். இந்த டூல் ஸ்மார்ட் டிவைஸ் பேஸ் பண்ண டூல். ஸ்மார்ட் டிவைஸ்னால் நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வருது மொபைல் ஃபோன். இங்கே நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டோம், ஆனால் இங்கே டேப்லெட் யூஸ் பண்ணுவோம். எதுக்காக டேப்லெட்னா, டேப்லெட் இஸ் மோர் ஈஸி டு ஹேண்டில். நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே ஹேண்டியாக இருக்கும். அதனால் டேப்லெட் யூஸ் பண்ணுவோம். யார் யார் இந்த டிவைஸை யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பைலட் யூஸ் பண்ணுவாங்க மற்றும் மெக்கானிக்ஸ். இவங்க ரெண்டு பேரும் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. க்ரூ மெம்பர்ஸ்க்கு மேபி க்ரூ மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆர் அதுக்கெல்லாம் செப்பரேட் டிவைசஸ் இருக்கலாம். இங்கே நம்ம பார்க்க போகிறது ஒன்லி 3D ஸ்ட்ரக்சரல் ரிப்பேர். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறது இல்லை. அடுத்தது, இந்த டிவைஸ் யூஸ் பண்ணி என்னென்ன பண்ண முடியும் பார்த்தோம்னா, இன்சிடென்ட் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அதை வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். என்ன இன்சிடென்ட் நடந்திருக்கு, எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ண முடியும். அடுத்தது, யாருக்காச்சும் நம்ம அதை ரிப்போர்ட் பண்ணணும்னா அதை ரிப்போர்ட் பண்ணலாம். அடுத்தது மானிட்டரிங், அந்த இன்சிடென்ட்டை நம்ம மானிட்டர் பண்ணால் நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் அசஸிங். ஸோ இப்போ இந்த இன்சிடென்ட்னால இம்பாக்ட் என்னென்ன நடந்திருக்கும், என்னென்ன விளைவுகள் ஃபியூச்சரில் ஏற்படும் அப்படிங்கிறத நம்மளால் மதிப்பீடு பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இந்த டிவைஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள். இந்த டூல் 3D டிசைன் பேஸ் பண்ண டூல். அதனால் ஏர்கிராஃப்டோட கம்ப்ளீட் 3D டிசைன் ஷேப் வந்து இந்த டூலுக்குள்ள அவைலபிளாக இருக்கும். சரி, இந்த டூல் எப்படி யூஸ் பண்ணாங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக அப்படியே பார்ப்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஏர்கிராஃப்ட் ஃப்ளை ஆகும்போது சம்டைம்ஸ் பேர்ட்ஸ் வந்து அந்த ஏர்கிராஃப்ட் மேலே ஹிட் ஆகும். ஸோ ஹிட் ஆகும்போது நமக்கு சம்டைம்ஸ் வந்து டேமேஜஸ் நடக்கும். இன்னொரு ஆப்ஷன், லேண்டிங் ஆகும்போது என்ன ஆகும் பார்த்தோம்னா, லேண்டிங் கொஞ்சம் ஹார்ட் ஆகிடுச்சுன்னா அங்கே ஒரு ஸ்ட்ரக்சரல் டேமேஜஸ் ஏற்படும். இப்படி ஸ்ட்ரக்சரல் டேமேஜஸ் ஏற்பட்டுச்சுன்னா அதை உடனே நம்ம அனலைஸ் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர்ஸ் வந்து செக் பண்ணி, மெக்கானிக் வந்து செக் பண்ணி அதுக்கான இன்சிடென்ட் எல்லாத்தையுமே ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டூல் யூஸ் பண்ணுறது மூலமாக எப்படி நடக்குது ஸ்டெப்பு, இந்த டூல் இல்லைன்னா எப்படி நடக்குங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். மெக்கானிக் ஒரு டேமேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் அந்த டேமேஜ் எந்த இடத்துல ஏர்கிராஃப்டில் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் உள்ள நியரஸ்ட் மார்க்கிங் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணுவார். ஸோ அது எந்த இடத்துல நடந்திருக்குன்னா அவரால் கண்டுபிடிச்ச உடனே அந்த வேல்யூ அப்படியே கொண்டு வந்து இந்த டூலுக்குள்ளே என்ட்ரி பண்ணுவார். இந்த டூலை என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்டு இன்ஃபர்மேஷன், இது எந்த இடத்துல ஸ்கின்னில் நடந்திருக்குன்னா ஸ்கின்னில் நடந்திருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஸ்கின்னோட அட்டாச் சாப்டர் என்ன, அதோட பார்ட் நம்பர் என்ன, அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரு பண்ணிக்கிட்டு ஒரு புதுசாக ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணும். அது மட்டும் இல்லை, இந்த டூலில் நம்ம கேமரா இருக்கிறதுனால நம்ம கேமரா மூலமாக ஃபோட்டோ எடுத்து கூட அதோட இமேஜஸை நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இது இன்ஜினியர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எந்த இடத்துல டேமேஜ் நடந்திருக்குன்னு அவர் பார்த்தாருன்னா அவருக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது ஒன்று. அடுத்தது, இப்போ சிமிலராக இதேமாரியான ஒரு இன்சிடென்ட் வேறு ஒரு ஏர்கிராஃப்டில் நடந்திருக்கு அப்படிங்கும்போது SRM மூலமாக, ஸ்ட்ரக்சரல் ரிப்பேர் மேனுவல் மூலமாக நம்ம அந்த இன்சிடென்ட்டுக்கான சொல்யூஷன் என்னன்னு எடுத்துக்கிட்டு டேரெக்டாக ரிப்பேரிங் ஆக்டிவிட்டீஸை டேரெக்டாக இனிஷியேட் பண்ணிடலாம். இதுவே பழைய மெத்தடில் பார்த்தோம்னா என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக் ஒரு டேமேஜை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் அந்த டேமேஜ் எங்கே நடந்திருக்குன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிவிட்டு அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டாக போவார். ஃபஸ்ட்டு ஒரு இன்ஜினியர்கிட்ட போவார். அந்த இன்ஜினியர்கிட்ட போனோடனே நான் இதேமாரி ஒரு எரர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவார். அவர் சொன்னதுக்கப்புறம் அந்த இன்ஜினியர் அப்படியா, எங்கே நடந்திருக்கு, அதோட அட்டாச் சாப்டர் என்ன, பார்ட் நம்பர் ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம், பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அவர் இந்த மெக்கானிக் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவார். மெக்கானிக் கிளம்புனதுக்கப்புறம் இந்த இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்து பார்த்துட்டு, பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் தான், ஏன்னா ஓல்டு மெத்தடில் நம்ம எதுவுமே டாக்குமெண்ட் வந்து சாஃப்ட் காப்பியாக இருக்காது, பேப்பரிங்கில் இருக்கும். ஸோ பேப்பரிங்கில் இருந்தோடனே எல்லாத்தையும் ஒன்றொன்று எடுத்து பார்த்துட்டு, ரிப்போர்ட் எடுத்து பார்த்துட்டு, ஓகே எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு ஃபைனல் சொல்யூஷன், இந்த சொல்யூஷனாக இருக்கும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் எடுத்து கொண்டு போய் கொடுக்க முடியும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. டேரெக்டாக இங்கே ரிப்போர்ட் இன்சிடென்ட் ரைஸ் பண்ணவுடனே அதுக்கான சொல்யூஷன் ரெடிலி அவைலபிளாக இருந்துச்சுன்னா அந்த சொல்யூஷன் நமக்கு டேரெக்டாக வந்து சேர்ந்துடும். இன்கேஸ் எந்த சொல்யூஷனும் ரெடிலி அவைலபிளாக இல்லாத பட்சத்தில் மெக்கானிக்கு இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குங்கிறத ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணிட்டு அந்த ரிப்போர்ட்டை வந்து அப்டேட் பண்ணுவார் சிஸ்டத்துக்குள்ளே. அப்படியே அந்த டூலில் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ரெஸ்பெக்டிவ் டீம்ஸ் எந்தெந்த டீமுக்குலாம் இந்த இன்ஃபர்மேஷன் போகுமோ எல்லாருக்கும் ஈஸியாக அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிடும். பாஸ் ஆகிறது மூலமாக எல்லா டீமும் அதுக்கான ஆக்டிவிட்டீஸ்க்கான ஒரு சொல்யூஷன் அவைலபிளாக இருக்கா, அவங்களோட கன்சர்ன் என்ன, ஸோ அந்த டீமோட கன்சர்ன் என்னங்கிறத அங்கே இண்டிமேட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்தையுமே ஒரே இடத்துலேருந்து உட்காந்து மானிட்டர் பண்ணிக்க முடியும். இந்த மெக்கானிக் வந்து ஒரே இடத்துலேருந்து மானிட்டர் பண்ணும். அவர் திரும்ப வந்து எல்லா இன்ஜினியரிங் பார்க்கணுங்கிற அவசியம் இருக்காது.
ஒரு டேமேஜ் நடந்திருக்குன்னா அதுக்கான சொல்யூஷன் யார் கொடுக்க முடியும் பார்த்தீங்கன்னா மெக்கானிக் கொடுக்க முடியாது, இன்ஜினியர் தான் கொடுப்பாரு. ஸோ இந்த இன்ஜினியர் எல்லா டீம்லேருந்து உள்ள இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அவர் உட்காந்து புது விதமான டிசைன் சொல்யூஷன் கிரியேட் பண்ணுவார். ஸோ அந்த டிசைன் சொல்யூஷன் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அது எல்லா டீமுக்கும் வேரியஸ் ஸ்டேஜுக்கான அப்ரூவலுக்கு போகும். எல்லா டீமும் ஓகே லுக்ஸ் ஃபைன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்ரூவலுக்கு அப்புறம் அதுக்கான சொல்யூஷனோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் எப்படி ரிப்பேர் பண்ணுங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை இந்த டூல்லேயே அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ மெக்கானிக் வந்து அந்த இன்ஜினியர் மீட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஒன்ஸ் இது அப்டேட் ஆனதுமே மெக்கானிக் ஒரு இன்டிமேஷன் கூட மெக்கானிக் இதை ஓப்பன் பண்ணிட்டு ஓகே சொல்யூஷன் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்யூஷனை பார்த்து அவர் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணி ரிப்பேர் பண்ணிடுவார். இந்த டூலோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா இந்த டூலோட இண்டிகேஷன் பாயிண்டர் லொகேஷன் இண்டிகேஷன் பாயிண்டரும் சேர்ந்து வரும். ஸோ இந்த லொகேஷன் இண்டிகேஷன் பாயிண்டர்னால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏர்கிராஃப்ட்ல எந்த இடத்துல டேமேஜ் ஆகிருக்கோ அந்த இடத்துல இந்த லொகேஷன் பாயிண்டரை வச்சு நம்ம பக்கத்தில் வந்து மேக்னெட் இருக்கும். ஸோ அந்த மேக்னெட் மூலமாக ஜஸ்ட் ஒட்டி வச்சிடலாம். இதை ஒட்டினதுக்கப்புறம் டூலோட சிங்க் ஆகி அது என்னன்னா ஏர்கிராஃப்ட்ல எந்த பாயிண்ட்ல இந்த டேமேஜ் நடத்திருக்கு நம்ம வச்சிருக்கோம் இண்டிகேஷன் பாயிண்ட் வச்சிருக்கோமோ டேமேஜ் சுற்றி வச்சிருக்கோமோ அந்த லொக்கேஷனை ஏர்கிராஃப்ட்ல 3D மாடலில் இது காட்டும், இந்த இடத்துல தான் டேமேஜ் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம டேரெக்டாக சிங்கிள் கிளிக்கில் அந்த லொக்கேஷனை ஈஸியாக சிஸ்டத்துக்குள்ளே ஜெனரேட் பண்ணிக்கலாம். சிஸ்டத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அதை இன்னொரு சிங்கிள் கிளிக் மூலமாக நம்ம எல்லா டீமுக்கும் ரிப்போர்ட்டாக ஜெனரேட் பண்ணி கொடுத்துக்கலாம். இது பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் நடக்குதுன்னு ஏர்பஸ் சொல்கிறாங்கன்னா ஒரு டேமேஜ் நடந்திருக்கு அந்த டேமேஜோட லொக்கேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக ஒரு இன்ஜினியர் செலக்ட் பண்ணக்கூடிய நேரத்தில் கிட்டத்தட்ட ½ அன் ஹவர்லேருந்து 1 ஹவருக்கு மேலே வந்து டைம் வந்து ரிடியூஸ் ஆகும். ஸோ அதனால் இன்ஜினியர் வந்து அதுக்காக மெக்கானிக் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. இந்த டூல் யூஸ் பண்ணுறதுனால கம்யூனிகேஷன் கேப் பிட்வீன் ஒன் டீம் டு அனதர் டீம் வந்து ரொம்பவே குயிக்காக நடக்குது. இதனால நிறைய டைம் சேவ் ஆகுது. இந்த டைம் சேவ் ஆகுதுன்னா மெக்கானிக் ஒரு இன்சிடென்ட் ரிப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ஹீ கேன் கோ ஃபார் அனதர் ஒர்க். ஸோ அடுத்த ஒர்க் என்ன இருந்துச்சுன்னா அடுத்த டாஸ்க் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அவர் அடுத்த டாஸ்க் போயிடலாம். அதேமாதிரி இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அவருக்கு ரிசீவ் பண்ணோடனே அந்த சொல்யூஷன் அவருக்கு இருந்துச்சுன்னா அவர் இமீடியட்டாக அந்த சொல்யூஷன் வந்து டேரெக்டாக ஃபார்வர்ட் பண்ணிடலாம். அப்படி அவர்கிட்ட இல்லைன்னா ஹி வில் கம்யூனிகேட் டு த ரெஸ்பெக்டிவ் டீம். ஸோ இதனால கம்யூனிகேஷன் கேப் வந்து இங்கே வந்து என்ன நடக்குதுன்னா ரொம்ப ஸ்மூத்தாக நடக்குது. எந்த டீமுக்கு யார் கம்யூனிகேட் பண்ணுறாங்கிற இன்ஃபர்மேஷன் ரொம்பவே கிளியராக இருக்குது. ஸோ ஒரு மெக்கானிக் வந்து ஒரு டைமும் ஒரு இன்ஜினியரையோ இல்லை கன்சல்ட் ரெஸ்பெக்டிவ் டீமையோ போய் பார்த்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுற அவசியம் இல்லை. ஸோ இதனால டைம் நிறையவே சேவ் ஆகுது. இதனால மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் ரொம்பவே குயிக்காக நடக்குது. இந்த டூலோட அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா இது வந்து பேப்பர் ஒர்க்கை எலிமினேட் பண்ணுது. அதனால மெக்கானிக் இன்ஜினியர் ஒரு இடத்துல இருந்து அவரோட இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டு அது இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும். அந்த மாதிரியான டைம் கன்சூமிங் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே கிடையாது. அப்புறம் ஈஸி டு டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலே போதும் சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு இன்ஃபர்மேஷன் ரெகனைஸ் பண்ணிட்டு ஆட்டோ ஃபில்லிங் பண்ணும். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஓஎம்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறது. அதாவது இப்போ ஒரு டேமேஜ் நடந்திருக்கு ஏர்பஸோட ஏர்கிராஃப்ட்ல டேமேஜ் நடந்திருக்குன்னா அந்த இன்ஃபர்மேஷன் இமீடியட்டாக ஏர்பஸோட ரிப்பேர் டீமுக்கு இண்டிகேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்புறம் பார்த்தோம்னா ட்ரேசபிலிட்டி. ஒரு டேமேஜ் நடந்திருக்கு எங்கேயோ ஒரு ஏர்கிராஃப்ட் நடந்திருக்கு அதே மாதிரியான சிமிலர் இன்சிடென்ட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்கன்னா இந்தியாவில் ஒரு டேமேஜ் நடந்திருக்கு யூரோப்பில் அதே மாதிரியான சிமிலர் டேமேஜ் நடந்திருக்கும் போது அந்த இன்ஃபர்மேஷன் ஈஸியாக ட்ரேசபிள் பண்ண முடியும். இந்த ட்ரேசபிள் பண்ணுறதுனால சொல்யூஷனை குயிக்காக கெட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணுறதுனால ஒரு டீமுக்கு இன்னொரு டீமுக்கு இன்ஃபர்மேஷன் குயிக்காக பாஸ் ஆகுறதுனால சீக்கிரமாக இந்த ஒர்க்கை நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். இதுதான் இந்த டூல் யூஸ் பண்ணுறதுனால அட்வான்டேஜஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு மிரர் ட்ரீம்ஸ் தமிழ். அதுக்கப்புறம் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.